கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையினாலே முடிய பண்ணியிருக்கிறார். ஒரு புதிய வருஷத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் சொன்னது போல, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக உன்னை நன்மையினாலே நிரப்புவேன். அவர் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த புதிய வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சந்திப்பாராக. கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 46 அதிகாரத்தை திருப்புவோம். சங்கீதம் 46 அதிலே 7வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 46, நீங்கள் இருக்க இடத்துல அந்த வசனத்தை வாசியுங்கள். நானும் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 46 7ஆம் வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லாமல், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லாமல், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதிலே ஆண்டவர் மிகவும் பெருமைப்படுகிறார். இப்ப ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுவதில் அவருக்கு பெரிய பெருமை ஒன்றும் இல்லை. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் தேவன் என்று ஒரு 10 இடத்துல இருக்கலாம். ஆனா அதிகமாக யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் அதிகம் இருக்கும். அப்ப ஆபிரகாமை விட ஈசாக்கு பெரியவரா என்று நீங்கள் கேட்டால், அதற்கு என்னால் நிறைய ஆதாரத்தை கொடுக்க முடியும். ஆபிரகாமை விட யாக்கோபு பெரியவர் என்று. ஏனென்றால் ஆபிரகாம் தேவன் அழைக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா ஆபிரகாம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து, அதாவது நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, ஆபிரகாமிடத்துல நாம் நினைக்கிறோம் அவன் ஒண்ணுமே இல்லாம ஆண்டவரை பின்பற்றி வந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லும் போது, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டார்கள். அப்போ ஆபிரகாம் வெறுமனையா போல, அவன் ஒருவனா போல, அவன் வெறும் கையோடு போல, அவன் மனைவியை கூட்டு போனா, சகோதரனுடைய மகனை கூட்டு போனா, வேலைக்காரர்களை கூட்டு போனா, ஆரானிலே சம்பாதித்த சொத்துக்களை, வேலைக்காரர்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் போனான். இப்ப ஆபிரகாம ஆண்டவர் கைவிட்டார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வேற அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறது. ஏன்னா அவன் சொத்து இருக்கு, பணம் இருக்கு, வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஆபிரகாம் சமாளிச்சு அவன் முன்னேறி வந்துடலாம். ஆனா அடுத்து ஈசாக்க நீங்க பாருங்க. ஆதியாகமம் 25:5 ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அப்போ ஆபிரகாமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு அவன் சம்பாதித்த சொத்து இருந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இருந்துச்சு அவனுக்கு. ஆண்டவர் ஒண்ணுமே அவனை ஆசீர்வதிக்காட்ட கூட அவன் என்னத்தையாவது வச்சு அவன் பொழைச்சு, அவன் ஒரு பெட்டி கடை வச்சு அல்லது ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சிருப்பான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பைபிள் சொல்லும் போது, பூமி தாங்க முடியாமல் போயிற்று. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் ஆபிரகாம் சம்பாதிச்சா, அடுத்து தேவன் அவனை எவ்வளவு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு.
அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஈசாக்கு எவ்வளவு பெரிய பணக்காரன் பாருங்க. ஈசாக்கு எவ்வளவு பெரிய மில்லியனர் பாருங்க. ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பைபிள் சொல்லுது, ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதத்தையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆனா யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? 32:10 அவன் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தான். ஒன்றும் ஜீரோ. ஆபிரகாமுக்கு துவக்கம் இருந்துச்சு, கொஞ்சம் பொருள் இருந்துச்சு, கொஞ்சம் பணம் இருந்துச்சு, முதலீடு. ஈசாக்குக்கு நிறைய இருந்துச்சு, சொத்து சுகத்துக்கு குறையே இல்ல. ஆனா யாக்கோபு அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அவன் ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமை அவனுடைய பொருட்கள் இருந்ததுனால அவன் முன்னேறிட்டான். ஈசாக்கு அப்பா கொடுத்ததை வச்சு முன்னேறிட்டான். ஆனா யாக்கோபு ஒன்றுமில்லாமல் இருந்தான். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அதாவது யாக்கோபின் வல்லவர் இந்த யாக்கோபுக்கு துணையா இருந்ததுனால, யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்ததுனால, யாக்கோபு ஒன்றுமில்லாமல் இருந்ததுனால, ஆபிரகாமை ஈசாக்கை விட யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணினார். காரணம், எல்லாவற்றுக்கும் முதலீடு இருந்தது, ஆனால் யாக்கோபுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தான். அதனாலதான் அவன் சொல்லும் போது, இந்த யோர்தானை நான் கடக்கும் போது கோலும் கையுமாகத்தான் கடந்தேனே தவிர எனக்கு எந்த பரிவாரங்களோ எந்த சொத்து சுகங்களோ எனக்கு இல்லை என்று இந்த யாக்கோபு தன் வாக்கை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் அனைத்தும் அவனுடைய ஆணையின்படி வந்த ஆசீர்வாதம். ஆணையின்படினா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையின்படி ஈசாக்கை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. ஆனா யாக்கோபின் ஆசீர்வாதம் கிருபையினாலே வந்த ஆசீர்வாதம். கிருபை, த கிரைஸ்ட், கிருபையினாலதான் யாக்கோப தேவன் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது. சோத்திரம். வாக்கு தத்தம் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு, ஆணை இருந்துச்சு ஈசாக்குக்கு. ஆனா யாக்கோபுக்கு ஒன்னும் கிடையாது, வெறும் கையனாக கோலும் கையுமாக அவன் கானானிலிருந்து வெளியே வந்தான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவர்கள் நிறைய சொத்து உள்ளவர்களா இருக்கலாம், அவன் படித்தவர்களா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், வாக்கு தத்தம் இருக்கலாம், அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், அவங்க பொருளாதாரத்துல நல்ல நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒண்ணு இல்லாம ஜீரோல இருக்கீங்களா, யாரும் உதவி செய்ய ஒருவருமே கிடையாது, என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு நீங்க கலங்கி ஒருவேளை நீங்கள் இந்த காலையில இருந்தால், இந்த புதிய வருஷத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், கிருபை என்கிற தெய்வீக ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். யாக்கோபின் வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் நடத்தினாலும் பரவாயில்ல, நடத்தாட்டாலும் பரவாயில்ல, யார் உங்களுக்கு உதவி செய்தாலும் பரவாயில்ல, செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி செய்த கைகள் குறுகி போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி செய்த கரங்கள் மறந்து போனாலும் பரவாயில்ல, உங்களை மறந்து போன நபர்களா இருந்தாலும் பரவாயில்ல, யார் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஏனென்றால் அவர் யாக்கோபின் வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். யாக்கோபுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் கர்த்தர் அவனுக்கு செய்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாக்கோபின் வல்லவர்னு சொல்றதுக்கு என்ன ஒரு பெரிய காரியம்னா, இந்த உலகத்துல யாருக்குமே அவங்க பேர்ல ஒரு நாடு கிடையாது. பாத்தீங்களா, ஆபிரகாம் பரிசுத்தவான் தான், ஆனா எங்கேயாவது ஆபிரகாம் நாடுன்னு ஏதாவது நாடு இருக்கா? ஆபிரகாமின் தேசம்னு ஏதாவது இருக்கா? ஈசாக்கு பெரிய பரிசுத்தவான் தான், ஈசாக்குன்னு ஒரு நாடு இருக்கா? ஈசாக்கின் தேசம்னு இருக்கா? கிடையாது. மோசையை பத்தி இருக்குதா? அமை சோத்திரம். யோவானை பத்தி இருக்குதா? பேதுருவை பத்தி? இந்த பைபிள்ல எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லா பரிசுத்தமா எடுத்துக்கோங்க, யார் பேர்லயும் ஒரு நாடு கிடையாது. யாக்கோபின் வல்லவர் ஒருவர் மட்டும்தான் இந்த யாக்கோபை இஸ்ரவேலாக அவன் பெயரை மாற்றி ஒரு தேசத்துக்கே தன் பிள்ளை பெயரை வைத்தார்னா, இந்த யாக்கோபை போல வேதத்துல பெரியவர் இல்லை. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம தைரியமாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, யாக்கோபு ஆபிரகாமை விட ஈசாக்கை விட பெரிய ஆளு அப்படின்றதுக்கு என்னப்பா ஆதாரம்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை திருப்புவோம்.
ஆதியாகமம் 49 26 வாசிக்கிறேன் பாருங்க. 26 உன் பிதா உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டின. பாருங்க என்ன சொல்றான்னு. யாக்கோபு யார்கிட்ட சொல்றான்? யோசேப்புட்ட சொல்றான். யோசேப்பு, உங்க அப்பா அதாவது யாக்கோபுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய, அதாவது என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. எப்படி பாருங்க, யாக்கோபு சொல்றான், வேற யாரும் சொல்ல, தான் சொல்றான். எப்பா யோசேப்பு, உங்க அப்பா நான் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட யாக்கோபுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டதா இருந்தது. நீங்க பாருங்க, ஆபிரகாம் பைபிள்ல ஆபிரகாமுடைய சாப்டர் எவ்வளவு போட்டிருக்குன்னா 12ஆம் அதிகாரத்துல இருந்து 24ஆம் அதிகாரத்து வரைக்கும் ஆபிரகாமுடைய சாப்டர். அடுத்து 24ல ஆபிரகாம் ஈசாக்க பத்தி 2 பேரை பத்தி போட்டிருக்கு. ஆனா 26 மட்டும்தான், 25 26 மட்டும்தான் ஈசாக்க பத்தி. 2 அதிகாரம் தான், அதுவும் ஒரு அதிகாரம் தான் ஈசாக்கு தனிச்சியா வராரு. பெரிய பரிசுத்தவான் தான் ஈசாக்கு. ஆனா ரொம்ப தூரம்லாம் பைபிள்ல நிறைய இடத்துல எழுதல ஈசாக்க. ஆபிரகாம் பெரிய பரிசுத்தவான் தான். 12ஆம் அதிகாரத்துல இருந்து 24ஆம் அதிகாரத்து வரைக்கும் தான், ஒரு 12 அதிகாரம் தான் வர்றாரு. யாரு? ஆபிரகாம். ஆனா யாக்கோபு அவன் எப்படி என்றால் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகிறார். தெய்வீக மனுஷன் யாக்கோபு. நீங்க எல்லாரும் யாக்கோபுனா எத்தம்னு நினைச்சுக்கிறோம். நம்ம யாக்கோபுனா என்ன? அவன் பேரு யாக்கோபு, அவன் எத்தன். நம்ம அப்படியே நம்மளை சொல்லி வளர்த்துட்டாங்க. யாக்கோபு அப்படின்னா எத்தன், அவன் ஃப்ராடு, அவன் ஃப்ராடு கிடையாது. அப்படி அதாவது அவனுடைய பேர் யாக்கோபு அப்படின்றதுக்கு எத்தனை அர்த்தம் கிடையாது. அது அவன் கேரக்டரை வச்சு நம்ம சொல்றோம். அவனுடைய கேரக்டரை வச்சு அவன் ஃப்ராடு, அவன் ஏமாத்துக்காரன், அவன் எத்தம்னு சொல்லிடுறோம். ஆனா அவன் பேர் எத்தன் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் யாக்கோபை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். யாக்கோபு பரிசுத்தவான், யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப யாக்கோபு பரிசுத்தவான் என்பதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சரி, இந்த யாக்கோபை குறித்து ஏன் நம்ம இவ்வளோ பார்க்கிறோம்? இந்த யாக்கோபு அப்பா அனுப்பி விடுகிறார். எங்க அனுப்புறாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:5 எடுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அவனை சென்ட் பண்ற, அனுப்புறான். ஏன் அனுப்புறான்? அவன் நிலைமைய பாருங்க. ஈசாக்கு யாக்கோப ஆசீர்வதிச்சான். இப்ப நல்லா பாருங்க, ஈசாக்கு ஆசீர்வதிக்க விரும்புறது ஏசாவை, ரெபேக்கா ஆசீர்வதிக்க விரும்புறது யாக்கோப. அப்போ அப்பா ஒரு ஆள, அம்மா ஒரு ஆள. ஈசாக்கு பாருங்க ஓரவஞ்சம் பண்றான். ஈசாக்க பரிசுத்தவான்னு சொல்றோம், ஆனா அவன் ஓரவஞ்சம் பண்றான். ஒரு ஆளுக்கு கொன்னு, ஒரு ஆளுக்கு ஒண்ணு. அப்படி நினைக்கவே கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா இப்படி ஏமாத்திட்டான் யாக்கோபு. ஏசா ஒண்ணும் கொள்ளக்காரன் கிடையாது. ஏசா ஒண்ணும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. அப்படி மோசமானவனா இருந்தா 400 பேரோட யாக்கோபை அடிக்க போனவன் கழுத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்க மாட்டான். அவன் பாசக்காரன் தான், அவன் கொலகாரன் கிடையாது. அவன் சொல்லும் போது சொல்றான், எங்க அப்பா ஒரு நாள் சாவாரு, அன்னைக்கு நான் யாக்கோபை வச்சுக்கிறேன், கவனிச்சுக்கிறேன், யாக்கோபை நான் கொன்றுவேன்னு சொல்றான். எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் இருக்கிற வரைக்கும் நான் அவனை தொட மாட்டேன். ஏன்னா அப்பா மேல அவனுக்கு ஒரு பயம் ஏசாவுக்கு. எங்க அப்பா இருக்கும்போது அவனை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்றான். அப்போ கொலை வெறிலாம் கிடையாது, ரொம்ப கொலை பண்ற வெறிலாம் இல்ல. ஆனா ஈசாக்கு என்ன செய்யறான்? அனுப்பி விடுறான். ஏன்னா யாக்கோபு இருக்கிறது ஈசாக்கு பிடிக்கல.
வீட்டாளால் துரத்தி விடப்பட்டீர்களா? சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டீர்களா? கணவனாலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே, பேர பிள்ளைகளாலே துரத்தி விடப்பட்டீர்களா? இங்க இருக்காதீங்க, நீங்க போயிருங்க, அந்த வீட்டுல போயிருங்க, எங்க வீட்டுக்கு வராதீங்க, மூத்த வீட்டுக்கு போங்க, இளைய வீட்டுக்கு போங்கன்னு ஒருவேளை உங்களை காயப்படுத்துறாங்களா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் வல்லவர் இருக்கிறார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. தள்ளிவிடப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், துரத்தி விடப்பட்டவன், தப்பிச்சு எங்கேயா ஓடிருன்னு அனுப்பிவிடப்பட்டவனை தான் தேவன் ஆசீர்வதித்தார். எங்க போய் சொல்றாங்க? பதான் அராமுக்கு போய் சொல்றாங்க. பதான் அராம்ல யார் இருக்கா? லாபான் இருக்கிறாரு. அதாவது ரெபெக்காளுடைய அண்ணன், பெத்துவேலுடைய மகன் லாபான். இவன் லாபான் நல்லவன் நினைக்கிறாங்க. லாபானு பயங்கரமான ஆளு. ஆபிரகாமுக்கு ஒரு முறை ஆபிரகாம பொண்ணு பார்க்க ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க ஆபிரகாம் ஆள் தேடும் போது இந்த எலியாசர், அதாவது வீட்டு வேலைக்காரன், விசாரணைக்காரனா இருக்கிற எலியாசரை அனுப்புறாங்க. அனுப்பும்போது இந்த எலியாசர் கேட்கிறாரு, நான் போயிட்டு அந்த ஈசாக்குக்கு தேடின அந்த பெண்ணு வான்னு கூப்பிடும்போது அது வராட்டா, நான் மறுபடியும் வந்து ஈசாக்கை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், ஆதியாகமம் 24:6-9 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல இல்ல, அந்த ஊருக்கு மட்டும் என் பிள்ளைய கூட்டு போயிடாத, அந்த ஊர் மோசமான ஊரு, அந்த ஊருக்கு மட்டும் தயவு செய்து கூட்டு போயிடாத. யார் சொல்றது? ஈசாக்குடைய அப்பா சொல்லி இருக்கிறார். அப்போ ஈசாக்க பதான் அராமுக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஆபிரகாம் சொன்னாரு, அவங்க அப்பா. ஆனா ஈசாக்கு தாம் பிள்ளைய பதான் அராமுக்கு அனுப்புறான். பதான் அராம் மோசமான இடம், கொலகார ஊரு, கொள்ளக்கார ஊரு, நன்றி இல்லாத ஊரு, பாவங்கள் நிறைந்த ஊரு, பிள்ளைய ஒண்ணு இல்லாம ஆக்கிருவாங்கன்னு ஆபிரகாம் நினைச்சுதான் அனுப்ப மாட்டேன்னா. ஆனா ஈசாக்கு அதெல்லாம் பார்க்கல. தயவு செய்து இங்க இருந்து போயிருப்பா, உங்க அண்ணன் கொன்றுவாம்னு பொய் சொல்ல மாதிரி சொல்லி ஈசாக்கு தம் பிள்ளைய அனுப்பி விட்டான். ஈசாக்கு கூட வச்சுக்கிறதுக்கு அதாவது யாக்கோப கூட வச்சுக்கிறதுக்கு ஈசாக்குக்கு விருப்பம் இல்ல. பிரியமானவர்களே, உங்களை கூட வச்சுக்கிறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. யாக்கோபின் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அம்மா சொல்றா, நீ போயிருப்பா, நான் உன்னை தேடி வருவேன், உன்னை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துருவேன் கண்டிப்பான்னு வாக்குறுதி கொடுக்கிறா. அப்பாவும் வாக்குறுதி கொடுக்கிறாரு, நீ போ, கோபம் தணிஞ்ச உடனே உன்னை நாங்க கூட்டு வந்துடுறோம். ஆனா அவன் அங்க போய் எத்தனை வருஷம் இருக்கிறான்? 7 வருஷம் ராகேல், 7 வருஷம் லேயாள், 7 வருஷம் சொத்துக்காக 20 வருஷம் உழைக்கிறான். கணக்குப்படி பார்க்கும்போது 21 வருஷம். அந்த 21 வருஷமும் அவன் உழைச்சி கஷ்டப்படுறான். 21 வருஷத்துல ஒரு முறை கூட ரெபெக்காளோ ஈசாக்கோ ஒரு வேலைக்காரன் அனுப்பி என் பிள்ளை எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வாங்கப்பா, அவன் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொன்னதே கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு ஹாஸ்டல்ல படிச்சா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை போய் என்ன ஏதுன்னு பார்த்து அதுகளுக்கு சாப்பாடு, நான்வெஜ் சாப்பாடு எடுத்துட்டு போய் ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறோம். ஒரு ஹாஸ்டல்ல ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு நம்மளால தாங்க முடியல. ஆனா 21 வருஷம் தன் பிள்ளைய கண்டுக்கிடவே இல்லை. கல்யாணம் முடிச்சானா, முடிக்கலையா, புள்ள பெத்தானா, என்ன செஞ்சான்? 21 வருஷம் என்ன நடக்குன்னே தெரியல. எப்படி நல்ல தகப்பன் ஈசாக்கு பாத்தீங்களா? ஈசாக்க நம்ம பரிசுத்தவான்றோம், ஆனா எப்படிப்பட்ட நபர் பாருங்க. பெத்த பிள்ளைய 20 வருஷம் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களா இருந்துடக்கூடாது. அன்புள்ளவர்களா இருக்கணும். ஓரவஞ்சம் பண்ணிடக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு ஒண்ணு மாதிரி செய்யக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கணும். யாக்கோபின் வல்லவர் அதைதான் விரும்புறார். அருமை தேவ பிள்ளைகளே, கால்நடையாய் நடந்து போறான். பதான் அராம்
பேர்சபால இருந்து பதானராமுக்கு போறதுக்கு 772 கிலோமீட்டர் 772 கிலோமீட்டர் போகணும். ஈசாக்கு பணக்காரனா ஏழையான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஈசாக்கு பணக்காரனா ஏழையான்னு நீங்க தான் பைபிள நல்லா வாசிக்கணும். ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியல. ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தாம்னு பைபிள் சொல்லுது. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரன். ஈசாக்குக்கு பொண்ணு தேடுறதுக்கு போறதுக்கு ஒரு வேலைக்காரன் 10 ஒட்டகத்தை கொண்டு போனானாம். 10 ஒட்டகம். ஒரு வேலைக்காரன் 10 ஒட்டகத்தை எடுத்துட்டு போறான். ஆனா யாக்கோப அனுப்பும் போது ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்து விடலையா, ஒரு சாப்பாடு கூட கட்டி கொடுத்து விடலையா, வெறும் கையாக யாக்கோபை அனுப்பிவிட்டான் ஈசாக்கு. யோசித்து பார்த்தா இப்படி ஒரு தகப்பனா, கேடுகட்ட தகப்பனா இருப்பான் போல. இவெல்லாம் ஒரு தகப்பனான்னு நம்மளால சொல்ல யோசிக்க தோணுதா பாருங்க. ஈசாக்க குறிச்சு யோசனை பண்ணி பாருங்க. பிச்சைக்காரனா, காசு இல்லாதவனா, 1 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறானா, ஒண்ணும் இல்லாம இருந்தவனா, ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பி என் பிள்ளைய கொண்டு போய் பதானாராம்ல விட்டுட்டு வந்திருப்பான்னு துணைக்கு ஒருத்தர் அனுப்பி இருக்கலாம்ல. துணைக்கு கூட ஒருத்தர் அனுப்பல. சரி, அதுதான் விட்டுருங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பாட்டில்ல கொடுத்துட்டு இருக்கலாமே, அதுவும் இல்ல. ஏதோ ஒரு சாப்பாடு, ஒரு பன்னு, ஒரு ரொட்டி, வழியில அவன் ஏதாவது பசி இருக்குமே, ஒரு 2 துணிமணி கொடுத்து விடலாம். எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க. எதுவுமே இல்லாதவனா. அதனாலதான் நான் யோர்தானை கடக்கும் போது கோலும் கையுமா கடந்தேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க அப்பா எனக்கு எதுவுமே கொடுத்து விடல. பிரியமானவர்களே, பதான் அராம்னா நுகம் என்ற அர்த்தம். நுகம்னா மாட்டுக்கு கழுத்துல போட்டிருப்பாங்க பாருங்க, மாட்டு வண்டியில கட்டை, ஒரு பெரிய கட்டை, அதான் நுகம். நுகத்தை போட்டுருவாங்க. உள்ள போனா வெளியே வர முடியாது. அவ்வளவு மோசமான ஊர். அதனாலதான் இந்த யாக்கோபு சொல்றாரு, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்க முடியாதுன்றான். நுகத்துல மனுஷன் நினைச்சா வர முடியாது. கர்த்தர் நினைச்சா தான் வெளியே கொண்டு வர முடியும். என்னை காப்பாற்றி வந்தது நீங்க தான்ப்பா சொல்றான்ல. அவன் வெகு தூரம் நடந்து வந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தாண்டி அவன் இருந்த பேர்சபால இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல பெத்தேல் என்னும் ஒரு இடம் இருந்துச்சு. அங்க போய் தங்குகிறான். பைபிள் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்தபடினாலே அவன் அங்கே ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வச்சு அவன் படுத்தானான். எவ்வளவு பனி இருக்கும் தெரியுமா இஸ்ரவேல்ல? அவ்வளவு பனி. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பனி அப்படி கொட்டும். இருக்க முடியாது. மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்ல, ஒரே ட்ரெஸ், பொத்திக்கிறதுக்கு துணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, மாத்து உடை இல்ல. பிரியமானவர்களே, எப்படி அவன் இருந்திருப்பான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். தாய் யோசிக்கல, தகப்ப யோசிக்கல, யாருமே யோசிக்கல அவனை குறிச்சு. ஆனா யார் யோசிக்காட்டாலும் யாக்கோபின் வல்லவர் யோசித்தார்ல. தரிசனமானார் அவனுக்கு. பயப்படாத யாக்கோபே, பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு. பிரியமானவர்களே, உங்களை குறிச்சு யார் யோசிக்காட்டாலும் பரவாயில்ல, யார் உங்களை குறிச்சு நினைச்சு பார்க்காட்டாலும் பரவாயில்ல, அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவர்களோ கணவனோ மனைவியோ சொந்த பந்தமோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ யோசிக்காட்டா பரவாயில்ல, உங்களை குறித்து நினைவா இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யாக்கோபின் வல்லவர். அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். அவங்க நினைக்கலையே, இவங்க நினைக்கலையே, அவங்க மறந்துட்டாங்களேன்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சாதாரண மனுஷன். ஆனா வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் யாக்கோபின் வல்லவர். அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். நான் உன் நினைவாகவே இருக்கிறேன்னு சொன்ன ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை நினைச்சிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. யாக்கோப ஒவ்வொரு நாளும் நினைச்சு யாக்கோப தேவன் ஆசீர்வதிச்சார். அவன் பதான் அராமுக்கு வந்த போது அவங்க மாமா 10 முறை சம்பளத்தை மாத்துறான். 10 முறை சம்பளத்தை மாத்துறான். எப்படின்னு பாருங்க. சம்பளம் பேசும்போதே சொல்றான், புள்ளியா இருக்கு, வெறுமையா இருந்துச்சுன்னா அது எனக்கு, புள்ளி இருந்துச்சுன்னா உனக்கு. அப்புறம் அவன் புள்ளியா உள்ளதே பிறக்குது குட்டிகள்லாம்.
அப்ப போய் சொல்லும் போதே அப்படி கிடையாது, புள்ளி புள்ளியா இருக்கா, அதுல 2 வரி வரியா இருக்கணும். அப்புறம் அடுத்து இப்ப டெலிவரி வரும்போது வரி வரியா வருது. இந்த மாதிரி வரி வரியா இல்ல, அது வந்து வேற மாதிரி வரணும். கோடு கோடா வரணும், வரி வரியா வரணும், புள்ளி புள்ளியா வரணும். 10 முறை சம்பளத்தை மாத்துறான். கர்த்தர் யாக்கோபை மறக்கல, கர்த்தர் யாக்கோபை விடல. லாபான், நீ எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தாலும் யாக்கோபை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்துல சொல்லும் போது, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அம்மா, சிஸ்டர், உங்களுக்கு சிலர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு இதை செய்யற அதை செய்யறன்னு. சிலர் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, சிலர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்க மறக்கலாம், அவங்க செய்யாம போலாம். அவங்க இன்னைக்கு செய்வாங்க, நாளைக்கு செய்யாம இருக்கலாம், நாளை கழிச்சு செய்யலாம், அப்புறம் மறந்தே போயிடலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், கர்த்தர் உங்களோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை விட்டு நிலை பெயராதிருக்கிற கர்த்தர்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். யாக்கோபின் வல்லவர் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் வார்த்தையில் இருந்தாலும் பரவாயில்ல, எழுத்து வடிவில் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் யாக்கோபின் வல்லவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த 2026வது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.